குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, பேரதிர்ஷ்ட வாக்கோடு என் பிள்ளைகளை சந்திக்க நான் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கத்தான் போகிறது. அதற்கு இந்த பேரதிர்ஷ்ட வாக்கினை நீ கேட்டுவிடு. என் தங்கமே, நீ எதற்காக அங்கு காத்து கொண்டு இருந்தாயோ அந்த தருணத்தை நான் உனக்காகவே இப்பொழுது உன் வாழ்க்கையில் தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் யோசிக்காதே. விரைவாக நான் தரும் அதிர்ஷ்டத்திற்கு நீ என் மீது அன்பாக இருக்கும் பட்சத்தில் நான் அழைக்காமலே வந்து விடுவாய். நீ விரைந்து வந்து உனக்கான யோகத்தை பெற்றுவிடு. வாழ்வில் ஏற்றம் காணப் போகிறாய். இப்படி ஒரு ஏற்றத்தை அடைவதால் எந்த அளவு நீ மன மகிழ்ச்சியோடு வரப்போகிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை காலமாக தொடர் துன்பத்தாலும் துயரத்தாலும் என் பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனவலியோடு அங்கு அழுது கொண்டிருந்தார்கள். ஒன்று, யாசகம் பெற முடியாத நிலை. யாசகம் பெற்றுதான் ஆக வேண்டும் எந்த நிலையும் வந்து இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் என்னை தவறாக நினைத்து அங்கு வைத்து விடுவார்களோ என்று நீ அந்த நிலையும் கைவிட்டு விட்டு கடைநிலையாக இந்த முருகனை, இந்த வேலவனை நீ கையேந்தி விட்டாய், காலடி பற்றி விட்டாய். அப்பனே, நான் எப்பொழுதும் உன்னைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைக்கிறாய். கல்லாக இருந்து விடாதே. மனமிருங்கி ஓடிவா முருகனே என்று என்னிடம் அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, வெந்து கெட்டது முருகை, வேகாமல் கெட்டது அகத்தி என்பது ஒரு பழமொழிதான். முருங்கைக்கீரையை அதிகம் வேக வைத்தால் அதன் சத்துக்கள் நமக்கு கிடைக்காது அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் அங்கு நீ என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்துதான் ஆக வேண்டும். அதையும் தாண்டி அகத்தி கீரையை அதிகம் வேகாமல் பயன்படுத்தினால் முழுமையாக சத்து கிடைக்காது. இப்படி மாறி மாறி நம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டியதிருக்கிறது. ஆனால் எதை எப்படி செய்தால் எனக்கான பலன் கிடைக்கும் என்று தெரியாமல் கூட ஒரு கட்டத்தில் என்ன செய்வது ஏது செய்வதென்று திக்கற்று திசையற்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ வருந்தாதே, தளராதே. நீ முடியவே முடியாது என்று நினைத்த விஷயத்தை இந்த முருகன் நான் உனக்கு முடித்து காட்டத்தான் வந்து இருக்கின்றேன். எதை நினைத்து உன் வாழ்க்கை இப்படி இக்கட்டான சூழ்நிலையே மாறிவிட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? என்னிடம் கோரிக்கை வைத்து விட்ட பிறகு உன் சூழ்நிலை பற்றி நீ ஏன் கவலை கொள்கிறாய்? நம்பிக்கை என்னும் அச்சாணியை உன் மனதில் நிலையாக வைத்துக்கொள். பொறுமையோடு இரு. உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய வெற்றியை நான் அங்கு உனக்கு காட்டத்தான் போகிறேன். உன் துன்பத்தின் ரேகையில் அங்கு துன்பம் முடிவுகளாய் இல்லாமல் அங்கு என்னெல்லாமோ சென்று கொண்டு இருக்கின்றதே, எங்கேயோ வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை என்பது வளைவு நெளிவு இருக்கத்தான் செய்யும். அந்த வளைவு நெளிவில் நாம் எப்படி கடந்து போகின்றோம் என்பதுதான் யதார்த்தமானது. எதை புரிந்து கொண்டு வாழ்கிறோம் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். வளைந்து நெளிந்து கொடுப்பதில்தான் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் பிரச்சனைகளை எப்படி சாதுரியமாக நீ அங்கு எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் இன்பம் அமைந்து கொண்டு இருக்கின்றது. அதை சரியான வாய்ப்புகள் வரும்பொழுது முறையாக பயன்படுத்திக்கொள். என் தங்க பிள்ளையே, மனதில் இருக்கின்ற வழிகளை நீ மனதோடு வைத்து கொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டே செல் என்றுதான் சொல்கிறேன். உனக்கு வருகின்ற கஷ்டமும் கவலையும் நிரந்தரம் இல்லாத போது உன்னை சுற்றி இருக்கும் கஷ்டப்படுத்தியவர்களும் கவலைப்பட்டு நீ என்னாக போகிறது? அவர்களும் நிரந்தரம் இல்லாதவர்கள் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். வெற்றிக்கான உன் சூழலை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. உனக்கு நல்லதே, உனக்கு நன்மையான காரியத்தை நானே முன்னின்று நடத்தி தருவேன்.
என் வெற்றி வாக்கு உனக்கு சொந்தமானதாக இருக்கும் பொழுது என் தங்க பிள்ளைகளை நான் யாரிடமும் யாசகம் பெறும் நிலையை உருவாக்கப் போவதே கிடையாது. உன் சந்தோஷத்தினை தருவது நானாக இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு என் கரம் பற்றிய பிறகும் நீ கலங்காதே. கவலைப்பட்ட விஷயத்திற்கு தீர்வாக மட்டும் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் நிம்மதி கொள். நிம்மதியான உறக்கம் தாண்டி எத்தனை நாட்கள் ஆச்சு என்று சிந்திக்கிறாய். அத்தனைக்கும் வழி கிடைக்கத்தான் போகிறது. உனக்கு தீர்வாக உன் வெற்றியை கரம் பெற்றுத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு நீ செயல்படு என் கண்ணின் மணியே. யாம் இருக்க பயமேன்.